ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். கௌரவ் பர்ரா எம்பையர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பற்றி பேச போகிறோம்னா, இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 19 எல்லாருக்குமே ஞாபகம் வரும். ஒரே ஒரு நாள் தான் ஓட்டு. இன்றைக்கி நம்மளால் ஓட்டு போட போகிறோம். கொஞ்சம் கேட்டுக்கோங்க, நான் ஸ்பீடாலாம் பேச மாட்டேன், கொஞ்சம் ஸ்லோவாக தான் பேசுகிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முழுசாக பாருங்கள். ஆனால் ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ பார்த்துட்டு ஓட்டு போடுங்க. ஓட்டு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு அது சில பேருக்கு வந்து தெரியாது, சில பேருக்கு தெரியும். அதோட வேல்யூ என்னன்னா, நானும் ஓட்டு போட்டிருக்கேன் தான். ஆனால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அந்த ஓட்டுனால. நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி நானும் கஷ்டப்பட்டிருக்கேன். என்னோடய ஜென்ரேஷன் இப்போ வர ஜென்ரேஷனும் கஷ்டப்பட போகிறோம். பட் இந்த டைம் அந்த தவறை வந்து நீங்களும் பண்ணாதீங்க, நாங்களும் பண்ணாதீங்க. ஒரு ஓட்டு யோசித்து போடுங்க. நல்லா திங்க் பண்ணிவிட்டு யாருக்கு போட்டால் நல்லா பண்ணுவாங்க, யார் ரொம்ப நல்லது பண்ணுவாங்க, யார் ஏமாத்துறவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஓட்டே போடாதீங்க. யார் ரொம்ப நல்லது பண்ணுறாங்க அவங்களுக்கு மட்டும் நீங்கள் ஓட்டு போடுங்க. ஆனால் யோசித்து ஓட்டு போடுங்க. ஒரு 5 நிமிஷம், 2 நிமிஷம், 3 நிமிஷம் நல்லா திங்க் பண்ணிவிட்டு அப்பா அம்மா கிட்ட பேசிவிட்டு ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கு போங்க. நல்லா இம்பார்ட்டண்ட் இது. ஏன்னா நம்ம மாற்றி வேறு யாருக்கு ஓட்டு போட்டோம்னா நம்ம பாதிக்கப்படும். ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் நம்மளோட இந்தியாவோட சுச்சுவேஷன் ஏன்னா எப்படி இருக்குன்னு. பணக்காரவங்களாம் இன்னும் பணக்காரங்க இருக்காங்க, ஏழைங்கள் இன்னும் ஏழைங்களே இருக்காங்க. இதை மாற்றுறது நம்மளால் மட்டும்தான் மாற்ற முடியும். எப்படின்னு கேட்குறீங்கன்னா, அந்த ஒரு ஓட்டு தான். நம்ம கரெக்டான ஆளுக்கு கரெக்டான ஓட்டு போட்டோம்னா இன்றைக்கி இந்தியா எங்கே இருந்திருக்கும். பட் அப்படி இல்லை. அது நம்ம தான் மாற்றணும், ஓட்டு போட்டு தான் மாற்றணும். அதனால ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி யோசித்து ஓட்டு போடுங்க. இன்னொன்று சம்திங் எக்ஸெட்ரா சொல்கிறேன். எந்த கட்சிக்காரங்க வந்து இப்போ அந்த ஓட்டு போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா டென்ட் வச்சுருப்பாங்க. ஆப்போசிட்டில் வேறு கட்சிக்காரங்க இருப்பாங்க. இவங்களுக்கு ஆப்போசிட்டாக வேறு கட்சிக்காரங்க இருப்பாங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி என் கட்சிக்கு ஓட்டு போட, நான் இது பண்ணுறேன், அது பண்ணுறேன், அதை பண்ணுறேன், எல்லாம் 1008 சொல்லுவாங்க. ஏன்னா இது எனக்கு கூட சொல்லியிருக்காங்க தான். ஆனால் அதெல்லாம் நான் கண்டுக்கலை, நான் நம்பலை, நான் யாரும் நம்புறதில்லை ஃபஸ்ட்டு. ஆனால் அந்த ஒரு ஓட்டு போடும்போதுங்க யாரும் பேச்சு கேட்காது. நீங்களே சொந்தமாக அப்பா அம்மா கிட்டே, இல்லைன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட நீங்கள் கேட்காதீங்க. சொந்தமாக ஒரு முடிவு எடுத்துகிட்டு ஓட்டு போடுறதுக்கு வந்து நீங்கள் போங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். நம்ம தான் முடிவு பண்ணுவோம், இவங்க தான் பிஎம்மாக வரணும், இவங்க தான் எம்பியாக வரணும்னு. இன்னொன்று சொல்கிறேன், பிஎம்முக்கு நம்ம ஓட்டு போடலாம், எம்பிக்கு நம்ம ஓட்டு போடலாம், 2 ஓட்டு போடலாம். எனக்கே நிறைய நாள் புரியாமலே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்கப்புறம் ஒரு 4 பேர்கிட்ட 5 பேர்கிட்ட நான் வந்து கேட்டேன். சரி என்ன ஓட்டேன்னு. நான் போன டைம் போடும்போது அது எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த டைம் வந்து நான் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கேன். நான் யாருக்கு ஓட்டு போட போகிறேன், எப்படி, அதெல்லாம் நான் பர்சனலாக நான் வச்சுருப்பேன். வீடியோவில் என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா அது ப்ராப்ளம் மேபி வரலாம். அதனால நம்மளுக்கு எதுக்கு ப்ராப்ளம், ஆல்ரெடி நம்மளுக்கு 1008 ப்ராப்ளம் இருக்குது. நீங்களும் நல்லா முடிவு பண்ணிவிட்டு ஓட்டு போடுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச வரையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களால் ஷேர் பண்ணுங்க. எனக்கு அவ்வளோ பேச தெரியாது, எனக்கு அவ்வளோவா எனக்கு பேச தெரியாது. பட் என்னால் முடிஞ்சால் நான் பேசுகிறேன். நான் வந்து இவங்களுக்கு ஓட்டு போடுங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுங்க நான்லாம் சொல்லலை. என்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நான் பேசுகிறேன், அவ்வளோ நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அப்புறம் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி உங்களோட ஓட்டர் ஐடி நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஆமாம், அப்படி ஓட்டர் ஐடி ஜெராக்ஸு இல்லைன்னா ஆதார் கார்டு, இது 2 இருந்தால் போதும். ஆதார் கார்டு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வேணும். ஓட்டர் ஐடி ஜெராக்ஸ் இருந்தாலும் ஓகே, ஞாபகமாக எடுத்துகிட்டு போங்க. நல்ல ஒரு முடிவு எடுத்துகிட்டு ஓட்டு போடுங்க. பார்க்கலாம் இந்த டைம் யாரோட ஆட்சி வரும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரையும் பட் யார் வந்தாலும் இப்போ நான் நினைக்கிற ஒரு ஆள் வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க நல்லது பண்ணுவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் நான் வந்து நான் உங்கள்கிட்ட அப்படி சொல்கிறேன். ஏன்னா நம்ம யங்ஸ்டர் நிறைய பேர் இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா யாருக்குமே வேலை இல்லை, எல்லா ரேட்டும் ஹையாக இருக்குது. நம்மளுக்கே நிறைய கஷ்டம் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கோம், 2 டிகிரி முடிச்சிருக்கோம், நம்மளுக்கு ஒர்க் இல்லை, எந்த ஒர்க்கும் இல்லை.
என்ன பண்ணுறது தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. சில பேரெல்லாம் சூசைட் பண்ணிக்கிறாங்க, சில பேரெல்லாம் இப்படி ஒரு லைஃப் இது பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு தேவையில்லை. படித்த படிப்புக்கான ஒரு வேலை, நியாயமான ஒரு லைஃப், எல்லாருமே கரெக்டாக இருக்கணும். கவர்மெண்ட் எல்லாருமே ஒன்று முடிவு பண்ணுறது இந்த நாள் மட்டும்தான். சாரி, நான் எதனா தப்பாக பேசியிருந்தா, உங்களுக்கு ஹர்ட் ஆகிற மாதிரி பேசியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. எனக்கு அவங்களுக்கு இந்த விஷயத்தில் எனக்கு அவ்வளோ பேசுகிற எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. பட் உங்கள்கிட்ட எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால உங்கள்கிட்ட நான் சொன்னேன். மறக்காமல் ஓட் போடுங்க. இன்னொன்று, இந்த நோட்டா ஓட்டெல்லாம் நீங்கள் போடாதீங்க. நோட்டா ஓட் போடுறதுனால வேஸ்ட்டு தான் அது வேறு யார். இப்போது நோட்டா ஓட்டு எப்படின்னா, இப்போது நம்ம ஒரு நோட்டா ஓட் போடுறோம், நம்ம வந்து கவர்மெண்ட்டை எந்த கேள்வி கேட்க முடியாது. இப்போ நோட்டா ஓட்டு நம்ம போட்டுமானா, அதனால அந்த ஓட்டை அவாய்ட் பண்ணுங்க. இன்னொன்று, யாருமே சில பேர் இருப்பாங்க, போடா அவங்க பாட்டுக்கு அவங்க போட்டிக்கிறாங்க, நம்மளுக்கு எதுக்கு ஓட்டிக்கிட்டெல்லாம் போன லைனில் நிற்கணும். ஆனால் அப்படியெல்லாம் தயவுசெய்து யாருமே இருக்காதீங்க. எல்லாருமே ஓட்டு போடுங்க. நோட்டா ஓட்டு போடுறது ஒன்று, போடாத வைக்கிறது ஒன்று தான். அதனால உங்கள் நம்பிக்கை இருக்கும்ல, இவங்க நல்லதை பண்ணுவாங்க, இவங்க வந்தாங்கன்னா நல்லது பண்ணுவாங்க, அவங்க வந்தாங்கன்னா நல்லது பண்ணுவாங்க, இந்த மாதிரி உங்களுக்கே ஒரு ஐடியா இருக்கும். அவங்களும் ஓட்டு போடாதீங்க. ஆனால் வேறு யாரோ பேச்சு கேட்டு நீங்கள் ஏமாதான் ஓட்டு போடாதீங்க. உங்களுக்கு என்ன தோணுது, இந்த மனசு என்ன சொல்லுது, அது செய்யுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.